அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹீமன்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் என்னென்ன டாபிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எரர்ஸ், அதுக்கப்புறம் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸ்க்ரூ காஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நீட் 2022க்கான பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதில் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு எரர்ஸ் அப்படின்னாலே இப்போ நம்ம ஒரு வேல்யூ மெஷர் பண்ணுறோம்னா 100% அக்யூரேட்டாக கரெக்டாக தான் மெஷர் பண்ணுறோமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அந்த அன்சர்டனிட்டி அப்படின்னா 100% அக்யூரேட் கிடையாது. ஸோ அதில் அதாவது இப்போ ஒரு வேல்யூ மெஷர் பண்ணுறோம்னா அட்லீஸ்ட் ஒரு 0.1% ஆச்சு ஒரு எரர் இருக்கும். ஸோ அந்த எரர் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 அப்படிங்கிறது தான் ட்ரூ வேல்யூ அப்படிங்கும்போது நான் 2.1 மெஷர் பண்ணேன்னா 0.1 இட் இஸ் கோயிங் டு பி எரர். இதே வந்து பார்த்திங்கன்னா அதை விட கம்மியாக 1.8 அப்போ 0.2 வந்து பார்த்திங்கன்னா நான் கம்மியாக மெஷர் பண்ணிக்கிறேன், அதுவும் ஒரு எரர். ஸோ அன்சர்டனிட்டி இன் மெஷர்மெண்ட் இஸ் கால்டு எரர். ஸோ எரர்ஸை வந்து எக்ஸ்பெரிமெண்டல் எரர்ஸை வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் எரர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் எரர். ஸோ ரேண்டம் எரர் மேபி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 2 அப்படிங்கிறது ட்ரூ வேல்யூ அப்படின்னா, ஸோ ரேண்டம் எரர் அப்படிங்கிறது நான் இப்போ ஒரு 4 வேல்யூஸ் வந்து மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா ரேண்டம் எரர் அப்போ 1.9, 2.1, 2.2, 1.8. ஸோ ட்ரூ வேல்யூவை விட்டு குறைஞ்சும் போகலாம், ஸோ நெகட்டிவ்லேயும் போகலாம், ட்ரூ வேல்யூவை விட்டு அதிகமாகவும் போகலாம், பாசிட்டிவ்லேயும் போகலாம். ஸோ அந்த மாதிரி அதாவது இந்த 9.1 -2ங்கும்பொழுது -0.1 வரும், அப்போ நெகட்டிவ் எரர். இதே வந்து 2.1 -2ங்கிறது 0.1, ஸோ பாசிட்டிவ் எரர். ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் சான்சஸ் ஃபார் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கும்பொழுது அது ரேண்டம் எரர். இதே வந்து சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னா பாசிட்டிவ்னா பாசிட்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்க்ரூ காஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரூ காஜில் இஃப் அது முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் 0 எரர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மெஷர் பண்ணுற வேல்யூ எல்லாமே இப்போ 2ங்கிறது தான் ஒரிஜினல் வேல்யூ அப்படின்னா 2.1, அப்போ அந்த வேல்யூவோட அதிகமாக தான் வரும். இதே நெகட்டிவ் 0 எரர் முதலியே இருந்தது அப்படின்னா நெகட்டிவில் 1.9, 1.8 அந்த மாதிரியே தான் கிடைக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், நெகட்டிவ்னா நெகட்டிவ் டைரக்ஷனில் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் எரர். ஸோ ரேண்டம் எரர் மேபி ஒன் மினிட். ஸோ ரேண்டம் எரர் மேபி டியூ டு தி இம்பர்ஃபெக்ஷன் ஆஃப் த அப்சர்வராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் நாட் பர்ஃபெக்ட்லி சென்சிட்டிவ் அதனால் ஏற்படலாம். இல்லை சிஸ்டமேட்டிக் எரர் எதனால் ஏற்படலாம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே 0 எரர் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரூ காஜ், வெர்னியர் கேலிப்பர் அந்த மாதிரி. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பீயிங் இன்கரெக்ட்லி கேலிபிரேட்டட் அப்படிங்கிறது சரியாக மேனுஃபேக்சரிங்கே தப்பாக பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா த அப்சர்வர் இஸ் பெர்சிஸ்டன்ட்லி கேரிங் அவுட் அ மிஸ்டைம்டு ஆக்ஷன். ஸோ கிளாக்கை வந்து ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுல ஸோ மைன்யூட் டிஃபரன்ஸ் வரலாம். ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எரர்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கொஸ்டின்ஸில் ட்ரூ வேல்யூ கொடுக்கலாம், இல்லைன்னா ட்ரூ வேல்யூ கொடுக்காமலேயுமே இருக்கலாம். ஸோ ட்ரூ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ட்ரூ வேல்யூ வந்து ஜஸ்ட் அரித்தமெட்டிக் மீன் ஆஃப் தி கால்குலேட்டட் வேல்யூஸ். இப்போ கால்குலேட்டட் வேல்யூஸ் வந்து ஒரு 3 கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2.1, 2.2, இப்போ 1.7 இதுதான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஃப் கால்குலேட்டட் வேல்யூ 3 வேல்யூ அப்படின்னா, ஸோ இதில் எது வந்து ட்ரூ வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் 3ஐயும் ப்ளஸ் பண்ணிங்க. இப்போ ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 3 போடணும். எவ்வளோ மொத்தம் 3 வேல்யூ இருக்குது, அப்போ டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா யூ கெட் தட் வேல்யூ as 2. அப்போ 2 தான் அந்த ட்ரூ வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ அந்த இப்போ அப்சல்யூட் எரர். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சோங்க இல்லையா ட்ரூ வேல்யூ 2ன்னு, அந்த அரித்தமெட்டிக் மீன் ஆஃப் தி கால்குலேட்டட் வேல்யூஸ். ஸோ அதை வந்து அதில் இருந்து நம்ம கால்குலேட்டட் வேல்யூஸை மைனஸ் பண்ணணும். இப்போ 2.1, 2.2, அதுக்கப்புறம் 1.7 இந்த மாதிரி மைனஸ் பண்ணுற மூலயமா நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் வந்து அப்சல்யூட் எரர்ஸ். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா மீன் அப்சல்யூட் எரர். ஸோ நம்ம கிடைச்ச அந்த இப்போது 2.1 - 2 வந்து -1, 2.2 - 2 வந்து 0.2, இதே வந்து 2 - 1.7 வந்து 0.3, இது வந்து மைனஸ். ஸோ இந்த ரெண்டும் அதாவது வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா இட் இஸ் பாசிட்டிவ் எரர். ஒன் மினிட். ஸோ அப்போ 1.7 அப்போ 2 விட கம்மியாக இருக்குது, அப்போ இது நெகட்டிவ் எரர், மீதி 2 பாசிட்டிவ் எரராக வரும். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சதை ஸோ மீன் அப்சல்யூட் எரர் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 3ஐயும் ப்ளஸ் பண்ணிவிட்டு அதாவது நமக்கு கிடச்ச இண்டிவிஜுவல் அப்சல்யூட் எரர்ஸை
ப்ளஸ் பண்ணி அர்த்தமேட்டிக் மீன் மாதிரி கொண்டு வர்றதா வந்து பார்த்தீங்கன்னா மீன் அப்சல்யூட் எரர். ரிலேட்டிவ் எரர் இஸ் ஈக்குவல் டு மீன் அப்சல்யூட் எரர் டிவைடட் பை ட்ரூ வேல்யூ. ட்ரூ வேல்யூ நம்ம அர்த்தமேட்டிக் மீன் ஆஃப் தி கால்குலேட்டட் வேல்யூஸ் கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா, அதுதான் ட்ரூ வேல்யூ. இது அப்சல்யூட், ஸோ மீன் ஆஃப் அப்சல்யூட் எரர் வந்து மீன் அப்சல்யூட் எரர். ஸோ அந்த ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ரிலேட்டிவ் ஆர் ஃப்ராக்ஷனல் எரர். ஸோ அதில் பெர்சன்டேஜ் எரர் இன்டூ 100. ஸோ ரிலேட்டிவ் எரருக்கு இன்டூ 100 போட்டிங்கன்னா யூ கெட் தி பெர்சன்டேஜ் எரர். ஸோ நம்ம இப்போ ஜென்ரல் நோட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு ட்ரூ வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் மீன் அப்சல்யூட் எரர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ட்ரூ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2ன்னு கிடச்சிருக்குது. இதே வந்து நான் அர்த்தமேட்டிக் மீன் அப்சல்யூட் எரர் வந்து இப்போ எனக்கு 0.1 அப்படின்னு கிடச்சிருந்ததுன்னா நான் வந்து இப்போது ஒரு வேல்யூ எழுதுனேன் அப்படின்னா நான் ஒரு ஜென்ரல் நோட்டேஷனுக்கு ஏ ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1ன்னு நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவேன். இது ஜென்ரல் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து எரர்ஸ் இன் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஸோ இப்போ அடிஷன் சப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா எக்ஸ். ஸோ டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது எரர், மீன் அப்சல்யூட் எரர். இதே பி ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஒய். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நான் ப்ளஸ் பண்ணும்பொழுது நீங்கள் இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுவீங்க, இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் ஹோல் டெல்டா எக்ஸ் ப்ளஸ் டெல்டா ஒய்னு எழுதுவீங்க. இதே மைனஸ் பண்ணும்பொழுது இது மைனஸ் ஏ மைனஸ் பின்னு போடும்போது இந்த ட்ரூ வேல்யூ, அதாவது நம்ம கிடச்ச அந்த ட்ரூ வேல்யூ மைனஸ் பண்ணுவீங்க. பட் எரர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ப்ளஸ். அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனில் எரர்ஸ் வந்து ஆல்வேஸ் ப்ளஸ் தான் பண்ணுவாங்க. ஒன்லி ட்ரூ வேல்யூஸ் தான் அடிஷன் அல்லது ப்ளஸ் கொண்டு போவாங்க, அடிஷன் அல்லது மைனஸ் கொண்டு போவாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் நம்ம வந்து இப்போ ரெப்ரசென்ட் பண்ணுற ஜெட் அப்படிங்கிற மூலிமா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு மல்டிப்ளை ஆகி கிடைக்கக்கூடிய வேல்யூ, ஃபைனல் வேல்யூவோட ட்ரூ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்னு எழுதிக்கிறோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வேல்யூவோட எரர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா ஜெட் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இப்படி எழுதும் பொழுது நமக்கு இப்போது மல்டிப்ளிகேஷனாக இருக்கட்டும் இல்லைன்னா டிவிஷனாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே நம்ம ஜென்ரலாக எழுதுகிற மாதிரி தான் எழுதுவோம். ஸோ இப்போ ரெண்டுலேயுமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ இருக்குது. பி ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஒய் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா இப்போ ஜெட். ஸோ இப்போ நம்ம ஜென்ரல் நோட்டேஷன் ஜெட் டெல்டா ஜெட் டிவைடட் பை ஜெட்ன்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ டெல்டா எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் டெல்டா ஒய் டிவைடட் பை ஒய் அப்படிங்கிறது தான் ஃபார் போத் மல்டிப்ளிகேஷனாக இருக்கட்டும் இல்லைன்னா டிவிஷனாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே இப்படியே தான் வரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டிவிஷன் சொல்கிறேன். இப்போது z இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ பவர் ஆல்ஃபா பி பவர் பீட்டா. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ ரிலேட்டிவ் எரர் எப்படி எழுதுறது? ஸோ இந்த டெல்டா ஜெட் பை ஜெட் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் எரர் தான். ஸோ இப்போ இது அடிஷனில் இருக்குது, சாரி இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இதே டிவிஷனில் நம்ம இன்னொரு டேர்ம் எடுத்துக்கலாம், சி பவர் காமா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரெண்டுக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் டெல்டா ஜெட் பை ஜெட் ஈக்குவல் டு இப்போ ஏ ஃபர்ஸ்ட் டேர்முக்கு என்ன எழுதணும், டெல்டா ஏ பை ஏ. இதே வந்து மேலே பவரில் 1 இருந்ததுன்னா அப்படியே விட்டுடலாம். இப்போ பவர் இருக்குதுங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஆல்ஃபா பவரில் இருக்கிறது ஆல்ஃபா, அதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். மைனஸ் டேர்மாக இருந்தாலும் சரி ப்ளஸ் டேர்மாக இருந்தாலும் சரி அது அப்படியே ப்ளஸில் தான் எழுதணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பி டெல்டா பி பை பி, பீட்டாவோட மாடுலஸ் போடணும். இதே நெக்ஸ்ட் ப்ளஸ் தான் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது காமா மேலே போச்சுன்னா சி பவர் மைனஸ் காமான்னு வரும். ஆனால் மைனஸ் காமா இருந்தாலும் இந்த இடத்துல மாடுலஸ் போடுறங்காட்டி நமக்கு காமாவே மறுபடியும் வரும், டெல்டா சி பை சி. ஸோ இந்த மாதிரி தான் ஃபார் இப்போ எரர்ஸ் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது டிவிஷன் பண்ணும்போதோ இந்த ஜென்ரல் மெத்தட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஜஸ்ட் பவரில் இருக்கக்கூடியதை நம்ம மாடுலஸ் போட்டு முன்னாடி எழுதிட்டு நம்ம டேரக்டாக ரிலேட்டிவ் எரர் எழுதிக்கலாம். இப்போ இதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பார்த்துட்டோம் ப்ளஸ் மைனஸ் தனித்தனியாக இருந்தால் என்ன பண்ணுறது. இதே இன்டூ மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் வந்து இப்போ தனித்தனியாக இருந்ததுன்னா நம்ம சொன்ன ஜென்ரல் மெத்தட். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ்னால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ட்ரூ வேல்யூ ப்ளஸ் அல்லது மைனஸ் பண்ணிவிட்டு எரர்ஸை வந்து ஜஸ்ட் ப்ளஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டேர்ம் முன்னாடி போட்டு எழுதிக்கணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆர் இன்டூவில் நம்ம சொன்ன ஜென்ரல் டேர்ம் ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்கிறது. இப்போ இந்த ரெண்டை இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கேஸ். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸையும் செகண்ட் கேஸையும் குழப்பி கொடுத்தா என்ன பண்ணுறது? ஸோ இந்த ரெண்டும் தனித்தனியாக வந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரெண்டுமே சேமாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1/v ப்ளஸ் 1/u ஈக்குவல் டு 1/f. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எஃப் டேர்மை வந்து இந்த மாதிரி இருக்கிறத யூ ஜஸ்ட் இந்த எஃப் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு இதில் எஃப் கண்டுபிடிக்கணும். இதில் எஃப் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம், u ப்ளஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன்னா
ஈக்குவல் டு 1/f. அப்போ எனக்கு f தான் வேணும். அப்போ f இஸ் ஈக்குவல்ஸ் டு u v டிவைடட் பை u ப்ளஸ் v. இப்போ உங்களுக்கு தனியாக கிடச்சிருச்சு. அதாவது உங்களுக்கு ப்ளஸ் டேர்ம் தனியாகவும் மல்டிப்ளிகேஷன் டேர்ம் தனியாகவும் இருக்குது. அப்போ டெல்டா f பை f கண்டுபிடிங்க. ஸோ டெல்டா f பை f இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இது வந்து ஃபைனல் இமேஜ் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூக்கு விக்கு தனித்தனி மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ டெல்டா யூ பை யூ, ஸோ பவரில் 1 இருக்குது விட்டுருங்க. ப்ளஸ் டெல்டா வி பை வி, ஸோ பவரில் 1 இருக்குது விட்டுருங்க. இனி அடுத்தது ப்ளஸ் டேர்ம் வந்துருச்சு. ஸோ இந்த ப்ளஸ் டேர்ம் எப்படி ரிலேட்டிவ் எரர் பண்ணுவோம்? டெல்டா ஜெட் பை ஜெட் அப்படிங்கிறத ரிலேட்டிவ் எரரா. ஸோ டெல்டா ஜெட் என்னது? ப்ளஸ் டேர்ம்னா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். மைனஸாக இருந்தாலும் ரிலேட்டிவ் எரருக்கு ப்ளஸ் தான் பண்ணணும். அப்போ டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா வி டிவைடட் பை ட்ரூ வேல்யூ என்ன வரும்? யூ ப்ளஸ் வியே வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் தனித்தனியாக கொடுத்துருந்தாலும் இல்லது மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தனித்தனியாக கொடுத்துருந்தாலும் நீங்கள் ஈஸியாக போடலாம். பட் மல்டிப்ளிகேஷன், ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ரெண்டையும் குழப்பி இருக்கிறாங்க. ஸோ கேஸ் 1 கேஸ் 2 தனித்தனியாக போய் ப்ளஸ் மைனஸ் சேர்ந்து வந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஒன்றா வந்தாலும் பிரச்சனை கிடையாது. இந்த கேஸ் 1 கேஸ் 2வையும் குழப்பி விட்டாங்க, ப்ளஸ்ஸையும் மல்டிப்ளிகேஷனையும் கலந்து கொடுத்துட்டாங்க, இல்லைன்னா மைனஸையும் மல்டிப்ளிகேஷனையும் கலந்து கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கேஸ் 1ஐயும் கேஸ் 2வையும் கலந்து கொடுத்துட்டாங்கன்னா யூ ஹேவ் டு ப்ரொசீட் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி சம் இருந்ததுன்னா உங்களுக்கு அனுப்புகிறேன். அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஒரு நோட் பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. வித் த டிக்ரீஸ் இன் த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் தி மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் த அக்யூரசி ஆஃப் த மெஷர்மெண்ட் இன்க்ரீசஸ் அண்ட் த எரர் டிக்ரீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னா என்னென்னா த லீஸ்ட் வேல்யூ தட் கேன் பி மெஷர்ட் பை யூசிங் தட் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வெர்னியர் ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 0.1 சென்டிமீட்டர் தான் அதோட லீஸ்ட் வேல்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கலாம். இப்போ ரெண்டாவது இன்ஸ்ட்ருமெண்ட் நான் எடுக்கிறேன் 0.01 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நான் மெஷர் பண்ணக்கூடிய ஒரிஜினல் ட்ரூ வேல்யூ என்ன அப்படின்னா 2.52 சென்டிமீட்டர். ஸோ இது இப்போ நீங்கள் இந்த டேர்மை மெஷர் பண்ணுறப்ப டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் 2 பாயிண்ட்டையுமே அக்யூரேட்டாக மெஷர் பண்ணணும். பட் நீங்கள் இதை மெஷர் பண்ணிங்கன்னா 2.5 வரைக்கும் தான் மெஷர் பண்ண முடியும். செகண்ட் டேர்ம் அந்த 0.002 வந்து எரராக வரும். பட் இதை வச்சு இந்த செகண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த 2 வரைக்குமே கூட அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை தான் சொல்லிக்கிறாங்க. ஸோ லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னா நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு எவ்வளோ இருக்கிறதுலே கம்மியான டேர்ம் மெஷர் பண்ண முடியுமோ அது லீஸ்ட் கவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சென்டிமீட்டர் ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 சென்டிமீட்டரே 10 பிரித்து கொடுத்துருப்பாங்க. அப்போ 1 மில்லிமீட்டர் தான் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் அண்ட் 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் இல்லைன்னா 30 சென்டிமீட்டர் ஸ்கேல். இதே மீட்டர் ஸ்கேலில் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் தான் மேக்ஸிமம் மெஷர் பண்ண முடியும். ஸோ அப்போ மீட்டர் ஸ்கேலை விட இந்த நம்ம சென்டிமீட்டர் ஸ்கேலில் அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் அர்த்தம். அப்போ அக்யூரேட்டாக மெஷர் பண்ண எரர் வேல்யூ குறையும். ஸோ அதே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ காஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர். இந்த ரெண்டுலேயே ஸ்க்ரூ காஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீட் 2021 கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நீட் 2020 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் எதை வச்சு கேட்டிருந்தாங்க அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் வச்சு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு பிச் ஆஃப் த ஸ்க்ரூ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆன் சர்க்குலர் ஸ்கேல். ஸோ ஸ்க்ரூ காஜில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஸ்கேல் இருக்கும். சர்க்குலர் ஸ்கேல் ஒன்று இருக்கும், லீனியர் ஸ்கேல் ஒன்று இருக்கும். ஸோ அதில் ஒவ்வொரு ஸ்க்ரூ காஜ்லேயும் ஒவ்வொரு டிவிஷன்ஸ். மேக்ஸிமம் வந்து சர்க்குலர் ஸ்கேலில் 100 டிவிஷன்ஸ் இருக்கும், லீனியர் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா 100 டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் மேஜராக யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம கொஸ்டின்ஸில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை அப்ளை பண்ணாலே நமக்கு வந்துடும். ஸோ லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த ஸ்க்ரூ காஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு பிச் ஆஃப் த ஸ்க்ரூ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சர்க்குலர் டிவிஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ பிச் ஆஃப் த ஸ்க்ரூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பிச் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் மூவ்டு ஆன் த லீனியர் ஸ்கேல் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்க்ரூ காஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ ஒரு யூ ஷேப்பில் இப்படி ரிம் மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஒரு சர்க்குலர் ஸ்கேல் இந்த இடத்துல இருக்கும். இதுதான் வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்கேல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்கேல், இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஸ்கேல். ஸோ சர்க்குலர் ஸ்கேலில் இந்த இடத்துல ஸ்க்ரூவோட அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு காயினோட திக்னஸை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த காயினை இந்த இடத்துல வச்சிடணும் ஃபஸ்ட்டு. ஸோ காயினை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வச்சுட்டு யூ ஹாவ் டு ரொட்டேட் த ஸ்க்ரூ. என்ன அப்படின்னா அந்த காயினை வந்து நல்லா ஃப்ரிம்மாக
இப்போ காயின் வந்து இந்த ரெண்டு சைடு மூவ் ஆகி வந்து அந்த காயின் மேலே பட்டோனுமே டிங்குன்னு ஒரு சத்தமாட்டு கேட்கும், டக் அப்படின்னு ஒரு சத்தமாட்டு கேட்கும். அது வரைக்கும் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ அதில் நீங்கள் எத்தனை ரொட்டேஷன் வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரூவில் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல கீழே போடணும். அதுக்கப்புறம் இந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல மூவ் ஆக இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகும். சர்க்குலர் ஸ்கேல் வந்து உள்ளே போகும், வெளியே போகும். நீங்கள் இந்த பக்கம் சுற்றுனீங்கன்னா சர்க்குலர் ஸ்கேல் வந்து உள்ளே போகும். இதே நீங்கள் ஆப்போசிட் டேரக்ஷனில் சுற்றுனீங்கன்னா சர்க்குலர் ஸ்கேல் வந்து வெளியே போகும். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ யூனிட் வந்து போயிருக்குது அப்படிங்கிறது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அந்த சர்க்குலர் ஸ்கேல் வந்து லீனியர் ஸ்கேல் மேலே மூவ் ஆகிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மேலே போடணும். கீழே வந்து நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ், நீங்கள் எவ்வளோ ரொட்டேஷன் பண்ணிக்கிறீங்க, 5 ரொட்டேஷனா 10 ரொட்டேஷனா, அதை வந்து பார்த்திங்கன்னா கீழே போடணும். ஸோ அதை வச்சு பித் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் பித்தை வச்சு லீஸ்ட் கவுண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரீடிங் அந்த திக்னஸ் ஆஃப் த காயின் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ மொத்தம் நான் 2 ஸ்கேல் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ பிச் ஸ்கேல் ரீடிங் அப்படின்னா அந்த லீனியர் ஸ்கேல் ரீடிங், பிச் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங். ஸோ பிச் ஸ்கேல் ரீடிங்க்கு ஃபார்முலா என்னென்னா MSD மெயின் ஸ்கேல் டிவிஷன் இன்டூ பிச். இதே வந்து சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் கோஇன்சிடென்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு சர்க்குலர் ஸ்கேல் வந்து இருக்கும், இதில் வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன்ஸ் நிறையா இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா லீனியர் ஸ்கேலும் இருக்கும். ஸோ லீனியர் ஸ்கேல்லையும் இந்த மாதிரி டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா நான் ரொட்டேட் பண்ணி அந்த டக்குன்னு ஒரு சத்தம் வரும்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ரொட்டேஷன் அப்போ இந்த டிவிஷன் வந்து எத்தனாவது லீனியர் ஸ்கேலோட அட்டாச் ஆகி அந்த கோஇன்சிடென்ஸ் மாதிரி ஆகும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி கோஇன்சிடென்ஸ் ஆகிருக்கும். ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கேப்பில் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி கோஇன்சிடென்ஸ் ஆன ரீடிங் ஸோ அவங்களே கொடுத்துருவாங்க. இத்தனாவது சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் வந்து லீனியர் ஸ்கேலோட இத்தனாவது டிவிஷனில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிக்ஸ்த்து சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் வந்து செவன்த் லீனியர் ஸ்கேலோட வந்து கோஇன்சிடென்ஸ் ஆகிருக்குது அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த 7 கொண்டு போய் MSDயில் போடணும், இந்த 6 கொண்டு போய் சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷனில் போட்டு லீஸ்ட் கவுண்டோட ரீடிங் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா முடிஞ்சுது. ஸோ ரீடிங் இஸ் ஈக்குவல்ஸ் டு பிச் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங். பிச் ஸ்கேல் ரீடிங் அப்படிங்கிறது MSD மெயின் ஸ்கேல் டிவிஷன். அப்போ அந்த சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் வந்து எந்த லீனியர் ஸ்கேல் டிவிஷனோட கோயின்சிடென்ட் இருக்குது, 10 7 5 ஸோ அந்த மாதிரி. இதே வந்து சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் அப்படிங்கிறது சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் கோயின்சிடென்ஸ் இன்டூ லீஸ்ட் கவுண்ட். ஸோ சர்க்குலர் ஸ்கேல் எத்தனாவது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10ஓட வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்கேலோட கோயின்சிடென்ஸ் ஆகிருக்குது. அப்போ எத்தனாவது சர்க்குலர் ஸ்கேல், 10வது சர்க்குலர் ஸ்கேலோ 9வது சர்க்குலர் ஸ்கேலோ, ஸோ அந்த மாதிரி. இதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வெர்னியர் காலிப்பர். மேஜர்லி வந்து ஸ்க்ரூ காஜ். இந்த ஒரு 3 ஃபார்முலாஸை படிச்சிட்டா போதும் மேஜர் கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இதே வந்து நெகட்டிவ் 0 எரர்னு ஒன்று இருக்கும், பாசிட்டிவ் 0 எரர்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ஸ்க்ரூ காஜை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்து யூ ஷேப்பில் 2 ரிம்மாட் இருக்கும். இந்த 2 ரிம்மை நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த ஸ்க்ரூவை வச்சு சுற்றி இந்த 2 ரிம்மையும் அட்டாச் பண்ண வச்சிடணும். ஸோ அந்த மாதிரி அட்டாச் பண்ணுறப்ப அந்த லீனியர் ஸ்கேல் டிவிஷனும் சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷனும் கரெக்டாக 0ல் வந்து அட்டாச் ஆகிருக்கணும். 0ல் வந்து கோஇன்சிடென்ஸ் ஆகிருக்கணும். இதில் 0ல் கோஇன்சிடென்ஸ் ஆகாமல் 5 லீனியர் ஸ்கேலோட 5th டிவிஷனில் கோஇன்சிடென்ஸ் ஆகிருந்துன்னா இட் இஸ் பாசிட்டிவ் எரர். ஸோ சாரி, லீனியர் ஸ்கேல் டிவிஷன் வந்து அந்த சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷனோட +5ல் கோஇன்சிடென்ஸ் ஆகிருந்தது அப்படின்னா பாசிட்டிவ் 0 எரர். இதே வந்து 95 அதாவது 100 இருக்கும். ஸோ அதுக்கு கீழே கோஇன்சிடென்ஸ் ஆயிருந்ததுன்னா அதோட வேல்யூ வந்து -5. இதோட லீஸ்ட் கவுண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணி இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணணும். ஸோ ரீடிங்கோட இப்போ எனக்கு பாசிட்டிவ் 0 எரர் இருக்குது அப்படின்னா ரீடிங்லேருந்து மைனஸ் ஆஃப் எரர் இன்டூ லீஸ்ட் கவுண்ட் போடணும். இதே வந்து எனக்கு நெகட்டிவ் 0 எரர் இருக்குது அப்படின்னா நான் ட்ரூ வேல்யூ விட எனக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அப்போ ரீடிங் ப்ளஸ் பண்ணி அந்த எரர் 5 10 அந்த எரர் போட்டு இந்த இடத்துல லீஸ்ட் கவுண்ட். ஸோ அவ்வளோதான். ஸோ மேஜர்லி எரர்ஸ் வச்சு வராது, உங்களுக்கு எரர் இல்லாமல் தான் கொஸ்டின் கேட்பாங்க மேக்ஸிமம். ஸோ அடுத்தது வெர்னியர் ஸ்கேல். ஸோ வெர்னியர் ஸ்கேல்லையும் 2 ஸ்கேல் இருக்குது. ஒன்று வெர்னியர் ஸ்கேல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்கேல். ஸோ மெயின் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா வெர்னியர் ஸ்கேல் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கும். ஸோ வெர்னியர் ஸ்கேல் தான் மெயின் ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் மூவ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லீஸ்ட் கவுண்ட், வெர்னியர் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 டிவிஷன் VSD minus 1 MSD. 1 division வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 டிவிஷன் மெயின் ஸ்கேல். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இன்னொரு ஃபார்முலா MSR மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் கோஇன்சிடென்ஸ் இன்டூ லீஸ்ட் கவுண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ nth டிவிஷன் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் வித் n-1 டிவிஷன் ஆஃப் தி மெயின் ஸ்கேல் ஆஃப் x சென்டிமீட்டர் அப்படின்னா எப்படி போடணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா n டிவிஷன் ஆஃப் VSD வந்து n-1 டிவிஷன் ஆஃப் MSDயோட கோஇன்சிடென்ஸ் ஆகிருக்குது. அதோட மொத்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம
லீஸ்ட் கவுண்ட்டுக்கு என்ன 1 விஎஸ்டி மைனஸ் 1 டிவிஷன் விஎஸ்டி மைனஸ் 1 எம்எஸ்டி. அப்போ 1 விஎஸ்டினா என்னென்னு கண்டுபிடிங்க. அப்போ எண்ணை வந்து கீழே கொண்டு வருங்க. அப்போ 1 விஎஸ்டி கிடச்சிரும். அப்போ 1 விஎஸ்டி மைனஸ் 1 எம்எஸ்டின்னு போடணும். ஸோ இப்போ போட்டிங்கன்னா n மைனஸ் 1 டிவைடட் பை n இன்ட்டு எக்ஸ்னு வரும். சரிங்களா, இன்ட்டு எக்ஸ்னு வரும். ஸோ இப்போ 1 எம்எஸ்டி இந்த இடத்துல மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ ஈஸியாக கிடச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனோட 1 டிவிஷன் வந்து எனக்கு 0.1 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குதுன்னா இப்போ 1 எம்எஸ்டி. ஸோ எம்எஸ்டியில் வந்து எனக்கு 0.1 எம்எம் இருக்குதுன்னா நான் வந்து இதை ஒரே யூனிட்டுக்கு மாற்றணும். இப்போ ஸோ எம்எம்க்கு மாற்றினீங்கன்னா 1 மில்லிமீட்டர் மைனஸ் 0.1 மில்லிமீட்டர். ஸோ 0.9 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது அந்த வெர்னியர் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட். ஸோ மேக்ஸிமம் வெர்னியர் ஸ்கேல்லேருந்து கொஸ்டின் வராது, ஸ்க்ரூ காஜ்லேருந்து தான் கொஸ்டின் வரும். நான் நிறைய கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே ஒரு பிடிஎஃப் ஒன்று அனுப்பிச்சிருப்பேன். ஸோ அதில் பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 1 டிகிரி ஆங்கிள் 1. ஸோ நான் பார்சக் பார்க்கும்போது சொல்லியிருப்பேன் 1 செகண்ட் அப்படிங்கிறது 1 மினிட், அதுக்கப்புறம் 1 டிகிரி. 1 டிகிரி ஈக்குவல் டு 2 பை டிவைடட் பை 316 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 டிகிரியோட வேல்யூ கிடைக்கும். நீங்கள் டேரெக்டாக மனப்பாடம் பண்ணுறதுனால பண்ணிக்க 1.746 இன்ட்டு 10⁻⁻2 ரேடியன். இதே வந்து 1 மினிட் அப்படிங்கிறது 1 டிகிரி டிவைடட் பை 60. 1 டிகிரி டிவைடட் பை 60 அதோட வேல்யூ. அடுத்தது 1 மினிட் 1 செகண்ட் அப்படிங்கிறது 1 மினிட் டிவைடட் பை 60. 4.85 இன்ட்டு 10⁻⁻6 யூனிட்ஸ். இனர்ஷியா. ஸோ இனர்ஷியாவோட யூனிட் என்னென்னு கேட்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எம். மாஸோட நியூட்டன்ஸ் லா, அதாவது நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனில் மாஸத்தை இனர்ஷியான்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா I = mr² தான் டேரக்ட் ஃபார்முலா. ஸோ டேரக்ட் ஃபார்முலா இல்லை, ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இப்போ எம்க்கு எம், r²க்கு L² டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்லெஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. என்னென்ன டைமென்ஷன்லெஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி? ஸோ இந்த பிடிஎஃப் நம்ம உங்களுக்கு கொடுக்குற பார்த்துங்க. ஆங்கிள், சாலிட் ஆங்கிள், இது பிளேன் ஆங்கிள்னு கூட சொல்லலாம். அடுத்தது ரிலேட்டிவ் டென்சிட்டி, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஸோ எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட் அப்படின்னு நீங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படிப்பீங்க. அதுக்கப்புறம் மேக்னிஃபிகேஷன் ஆர் மேக்னிஃபையிங் பவர் ஆப்டிக்ஸில் படிப்பீங்க. ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்டில் படிப்பீங்க. Q ஃபேக்டர் இஎம்ஐலேயோ ஏசிலேயோ படிப்பீங்க. அடுத்தது ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ, சைன் டீட்டா, காஸ் டீட்டா. ஸ்ட்ரெயின் வந்து சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த், இல்லைன்னா சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம், ரெண்டோட டைமென்ஷனும் கேன்சல் ஆயிரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. அடுத்தது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் தி லைட் இன் தட் மீடியம் டிவைடட் பை velocity of light in vacuum divided by velocity of light in that medium. So refractive index is always greater than 1. எப்போ அப்படின்னா அந்த மீடியம் வந்து ஏர் அல்லது வேக்யூமாக இருக்கிறப்ப. இதே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஜூல்ஸ் கான்ஸ்டன்ட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஆஃப் டைமென்ஷன்லெஸ். ஸோ டைமென்ஷன் கிடையாது இது எதுக்குமே. அடுத்தது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஹேவிங் சேம் டைமென்ஷன். ஸோ பார்த்துக்குங்க. T⁻⁻1 வந்து ஃப்ரீக்வன்சி, வெலாசிட்டி கிரேடியன்ட், ஃப்ரீக்வன்சி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேடியன்ட் அப்படின்னு வந்துருச்சுனாலே டிவைடட் பை லென்த். அப்போ வெலாசிட்டி கிரேடியன்ட் L⁻⁻1 டிவைடட் பை லென்த்னா கேன்சல் ஆகிட்டு T⁻⁻1 தான் வரும். ஃப்ரீக்வன்சினாலே உங்களுக்கு தெரியும் 1/T தான் ஃபார்முலா. அப்போ T⁻⁻1. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா ஈக்குவல் டு 2πf. அப்போ எஃப்க்கு இருக்கிற டைமென்ஷன் T⁻⁻1. இந்த ரெண்டு டைமென்ஷன் கிடையாது, T⁻⁻1 தான் வரும். இதே வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஸோ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது F = kx அப்படின்னு நீங்கள் வேவ்ஸில் படிப்பீங்க. அடுத்தது வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். T = F/L. ஸோ இது ஒரு ஃபார்முலா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸில் படிப்பீங்க. ஸோ அது கேக்கு ரீஅரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு F/x, F/L. ஸோ எக்ஸும் எல்லும் ஒரே டைமென்ஷன். ஸோ இட் வில் பி கெட்டிங் சேம் டைமென்ஷன். அடுத்தது ஸ்பீட், வெலாசிட்டி சேம் டைமென்ஷன். ஃபோர்ஸ், வெயிட்டை வந்து ஈக்குவல் டு mgன்னு எழுதணும். ஸோ நியூட்டனில் தான் மென்ஷன் பண்ணணும்னு நான் ஏற்கனவே போன வீடியோஸில் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் எனர்ஜி கிரேடியன்ட், எனர்ஜி டிவைடட் பை லென்த்து, அதோட டைமென்ஷன். அதுக்கப்புறம் த்ரஸ்ட்டும் ஒரு விதமான ஃபோர்ஸ் தான். அடுத்தது வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி, ஆக்சலரேஷன், அதோட. ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படிங்கிறது ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ்ன்னு வரும். ஸோ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை மாஸ். ரெண்டோட டைமென்ஷனும் ஈக்குவலாக தான் ஒரு எப்படி இருந்தாலும். அடுத்தது இது இம்பார்ட்டன்ட். ஸோ இது இம்பார்ட்டன்ட் என்ன, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கும் லேட்டன்ட் ஹீட்டுக்கும் ஒரே டைமென்ஷன். டார்க், ஒர்க், எனர்ஜி எல்லாத்துக்குமே டைமென்ஷனல் ஈக்குவேஷன். ஸோ இதெல்லாம் பார்த்துங்க, எழுதி வைக்கிறனால எழுதி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் இது இம்பார்ட்டன்ட்.
சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். ஸோ அந்த பிடிஎஃப் ரீடர் பிடிஎஃப் ரீடரில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தேர்டு வரைக்கும் தான் வரும், கீழே இருக்கிற 4th and 5th பாயிண்ட் வராது. ஸோ அதனால தான் நான் வேறு பிடிஎஃப் ரீடரை வச்சு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் என்னென்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு இந்த டைமென்ஷன் இருக்குது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த ரெண்டில் தான் மேக்ஸிமம் டைமென்ஷனை பொறுத்து நீங்கள் டைமென்ஷனை வச்சு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந்த 2 மெத்தடு இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு mLT⁻⁻2 இந்த டைமென்ஷன் ஃபார்முலா இல்லாததை ஆப்ஷனில் இருக்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸு, வெயிட்டு, எனர்ஜி கிரேடியன்ட் கொடுத்துருவாங்க, லேட்டன்ட் ஹீட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த 3க்குமே வந்து இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்கும், லேட்டன்ட் ஹீட்டுக்கு இருக்காது. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ லேட்டன்ட் ஹீட்டுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்பீங்க, Q = mL அப்படின்னு கலோரிமெட்ரியில் படிப்பீங்க. அது வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இன்னொன்று என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது ரெசிஸ்டன்ஸ், ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ், எல் அப்படிங்கிறது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ இந்த ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணும்பொழுது, இன்டூ பண்ணும்பொழுதோ டிவைட் பண்ணும்பொழுதோ எனக்கு என்ன டைமென்ஷன் கிடைக்கும் இல்லை. ஸோ அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து T⁻−1 டைமென்ஷன் இருக்கக்கூடியது என்னென்ன. ஸோ இது ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, இதுலேயும் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, இதே ஆப்ஷன் கொடுத்துட்டு இதே ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் டைமென்ஷன்ஸ் போட்டு பார்த்துட்டு இப்போ இது கரெக்டாக வருது, இதுவும் கரெக்டாக வருது, இதுவும் கரெக்டாக வருது, அப்போ இதுதான் இன்கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷனும் இருக்கும். ஸோ பட் நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சிங்கன்னா ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இப்படி மனப்பாடம் பண்ணிட்டு போகிறது பிடிக்கல அப்படின்னா இப்போ R = V = IR பொட்டன்ஷியல் கரண்ட்டோட டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ பொட்டன்ஷியலாக டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி எடுக்கலாம், V = E.D. ஸோ அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் பொட்டன்ஷியல் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே கரண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஏனை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லுக்கு, ஸோ எல்லுக்கு நீங்கள் ஒரு ஃபார்முலா படிப்பீங்க, L = -E வோல்டேஜ் தான் டிவைடட் பை di/dtன்னு நீங்கள் இஎம்ஐயில் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வோல்டேஜ் அந்த E.D எலக்ட்ரிக் ஃபீல்ட் டாட் டியை வச்சு இந்த இடத்துல கொண்டாடணும். di/dt ஆம்பியர் பை டைம்னு போட்டு எல்லோட டைமென்ஷன் கண்டுபிடிச்சி போடுற மாதிரி வரும். ஸோ அது மாதிரியே தான். ஸோ T⁻−1 டைமென்ஷன் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா L/R. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி மேலே பார்த்த மாதிரி. அதுக்கப்புறம் K/M 1/2. ஸோ T = 2π√m/kன்னு ஒரு ஃபார்முலா படிப்பீங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன T இன்வெர்ஸ் தான் வேணும். அப்போ T இன்வெர்ஸ்னால் 1/Tன்னு பார்த்துங்க, 1/T. அப்போ இந்த ரூட்டில் இருக்கிறது மேலே போகும்போது K/M. அப்போ K/M ஹோல் பவர் 1/2 அப்படிங்கிறது ரூட். அப்போ K/M ஹோல் பவர் 1/2 அப்படிங்கிறது T-1 வரும். அதே மாதிரி LC⁻1/2 -1/2. ஸோ அந்த வேல்யூவெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சதுனாலே ஈஸியாக போட்டுடலாம், அவ்வளோதான். ஸோ P அப்படிங்கிறது இட் ரெப்ரசன்ட் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷரோட ஃபார்மேட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ப்ரெஷருக்கு என்ன, PV = nRT. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி டேர்ம் வரும். ஸோ அப்போ எனர்ஜி mLT⁻−2 எனக்கு வால்யூம் டிவைட் பண்ணணும்னா L3, அவ்வளோதான் வந்துருச்சு. ஸோ ப்ரெஷருக்கு வந்து இல்லைன்னா F/A அப்படின்னு போட்டே கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று, எல்லா எலாஸ்டிசிட்டி ஃபார்முலா இப்போ மாடுலஸ் ஆஃப், ஸோ நீங்கள் சாலிட்ஸில் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன், யங்ஸ் மாடுலஸ் Y, பல்க் மாடுலஸ் B ஆர் K, அதுக்கப்புறம் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஸோ ஈட்டா. இந்த 3ஓட டைமென்ஷனும் சேம் தான். எதோட டைமென்ஷனுக்கு சேம்னா ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷனுக்கு சேம். ஏன் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தான் அங்கே ஃபார்முலாவே. ஓகேவா, எல்லாத்துக்குமே ஃபார்முலா சேம் தான். அது வந்து ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கும் மாறுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யங்ஸ் மாடுலஸ்னால் லீனியர் எடுத்துக்குவீங்க, பல்க் மாடுலஸ்னால் வால்யூமை பொறுத்து எடுத்துக்குவீங்க, ரிஜிடிட்டி மாடுலஸ்னால் டீட்டாவை வச்சு எடுத்துக்குவீங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ ஸ்ட்ரெயினுக்கு வந்து டைமென்ஷன் இல்லை. ஏன் அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸோ அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால் டைமென்ஷன் கிடையாது. அப்போ இதுக்கு டைமென்ஷன், அப்போது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இருக்கிற டைமென்ஷன், அந்த ப்ரெஷருக்கு இருக்கிற டைமென்ஷன் mLT⁻−1 T⁻−2. ஸோ இந்த ஃபார்முலா தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ அதே தான் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ், எல்லா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டிக்கும் இதுதான் டைமென்ஷனல் ஃபார்முலா, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அதுதான் டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அவ்வளோதான், யூனிட்ஸ், டைமென்ஷன் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதிலிருந்து தான் கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நான் அனுப்பிச்ச பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய 100 ப்ராப்ளம்ஸ் வந்து மறக்காமல் வந்து போட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நான் வைக்கக்கூடிய டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் NCERT தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டருக்கு
இங்கே இருக்கக்கூடிய தியரிஸை ஃபுல்லாக படிச்சிருக்கேன். நான் அனுப்புகிற பிடிஎஃப். ஸோ இதில் இருக்கக்கூடிய 36 பேஜ் தான் இருக்குது. எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கும். எல்லாமே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கம்ப்ளீட் தியரி படிச்சுட்டு என்சிஆர்டி ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீட் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ். ஸோ 34 இயர் பேப்பர் வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா 33 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அனுப்புகிற பிடிஎஃபில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் புக், இன்ஸ்டிடியூட் புக்கோ, ஆகாஷ், ஆலன், ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட் புக்ஸோ, இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிசி பாண்டு, எம்டிஜி பப்ளிகேஷன், ஸோ ஏதோ ஒரு புக்கில் இருந்து நீங்கள் எடுத்து கான்செப்ட் வச்சு அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம பேட்சில் சேராமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணிங்க. கம்ப்ளீட்டாக ஐ வில் டீச் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி டீச் பண்ண போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 months இல்லாத 5 months ஆகும். பயாலஜிக்கு வந்து 1 monthலேயே முடிச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.